நெல்லையில் அரங்கேறியிருந்த கவினின் ஆணவ கொலை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதே பாணியில் உத்தரப்பிரதேசத்தில் தங்கையை காதலித்த இளைஞரை அவரின் அண்ணன் திட்டம் போட்டு கொன்று போட்டிருக்கிறார். இரண்டாவது நாடே தங்கையும் கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் விஷால், 19 வயதாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் புந்தேல்கண்ட் பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் ஜான்சி பகுதியைச் சேர்ந்த குமாரி என்பவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். குமாரி புந்தேல்கண்டில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு வந்து செல்லும் போது விஷாலோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். சென்ற ஜனவரி மாதம் இருவரும் வீட்டை விட்டு ஓடியிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் இரு வீட்டாரும் புகார் அளித்திருக்கிறார்கள். போலீசார் இருவரையும் கண்டுபிடித்து அழைத்து வந்து ஊர்க்காரர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து நடத்தியிருக்கிறார்கள். விஷாலும் குமாரியும் அவரவர் குடும்பத்தோடு செல்வதாக வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து இருவரும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் செல்போனில் அவர்கள் காதல் தொடர்ந்திருக்கிறது. இந்த விஷயம் குமாரியின் அண்ணன் அரவிந்துக்கு தெரிய வந்ததும் கொதித்து போயிருக்கிறார். வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலித்ததால் குடும்பமானம் ஏற்கனவே காற்றில் பறந்துவிட்டது. தற்போது மீண்டும் அவருடனேயே பேசுவதா என தங்கையை கண்டித்திருக்கிறார் அரவிந்த். அதோடு விஷாலை தொடர்பு கொண்ட அரவிந்த் காதலை துண்டிக்குமாறு கூறியிருக்கிறார். ஆனால் விஷாலோ உன் தங்கையை நான் தான் திருமணம் செய்வேன் என சவால் விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அரவிந்த் தங்கையையும் அவரது காதலனையும் கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். 1.5 மாதங்களாக திட்டம் தீட்டிய அரவிந்த் ரக்ஷாபந்தன் கொண்டாடுவதற்காக சமீபத்தில் ஊருக்கு வந்திருக்கிறார். தனது நண்பர் பிரகாஷ் மூலம் வேலை வாங்கி தருவதாக விஷாலை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அழைத்துச் சென்று இருவரும் சேர்ந்து விஷாலை குத்திக் கொன்றிருக்கிறார்கள். பின்னர் சடலத்தை அங்கிருந்த புதரில் வீசியிருக்கிறார்கள். அதன் பிறகும் அரவிந்தின் ஆணவ வெறி அடங்கவில்லை. அரவிந்த் விஷாலை கொன்றது ஊருக்குள் யாருக்கும் தெரியவில்லை. குமாரிக்கும் அது தெரியாது. 2 நாட்களுக்கு பிறகு ரக்ஷாபந்தன் பண்டிகை வந்திருக்கிறது. குமாரி அரவிந்துக்கு ராக்கி கட்டி தனது பாசத்தை வெளிப்படுத்தி உள்ளார். கொண்டாட்டங்கள் நடந்து முடிந்த பிறகு அரவிந்த் தனது நண்பர் பிரகாஷோடு குமாரியை கடைக்கு செல்லலாம் என அழைத்துச் சென்றுள்ளார். ஊருக்கு வெளியே சென்றதும் இருவரும் குமாரியை அடித்து உதைத்து மொட்டையடித்திருக்கிறார்கள். பிறகு கழுத்தை நெரித்து கொன்று சடலத்தை புதரில் வீசியிருக்கிறார்கள். தங்கையை கொன்ற கையோடு அரவிந்தும் பிரகாஷும் தலைமறைவிட்டனர். விஷாலை காணவில்லை என அவருடைய தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சூழலில்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக 2 சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக நடந்த விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர்களையும் கொலையாளியையும் போலீசார் அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அரவிந்தையும் அவருக்கு உதவி செய்த பிரகாஷையும் கைது செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.